அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். Philippians chapter 3 verse from 9 to 12. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படி ஆகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அதை அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேர்ந்தவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். And be found in him, not having mind of own righteousness, which is of law, but that which is through the faith of Christ, the righteousness which is of God by faith, that I might know him and the power of his resurrection and the fellowship of his sufferings, being made conformable unto death, if by any means I might attain unto resurrection of the dead. Not as though I had already attained, either were already perfect, but I follow after, if that I be apprehended, that for which also I am apprehended of Christ Jesus. இந்த வேத புஸ்தகத்திலே உயிர்த்தெழுதல்களை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் மிக விவரமாக அநேக இடங்களிலே எழுதுகிறார். Paul the apostle writes about the resurrection in total detail and about this resurrection. அந்த உயிர்த்தெழுதலிலே தான் எப்படியாகிலும் மரித்தோரிலிருந்து எழும்ப தகுதியாக வேண்டும் என்று எழுதுகிறார். And he says that he wants to be found in this resurrection. Though he be dead, he wants to rise along with the Lord Christ and be found in the resurrection. இதை எழுதினவர் ஒரு சாதாரண மனிதன் அல்ல. The man who wrote this is not an ordinary man. அவர் ரட்சிக்கப்பட்டவர். He was saved. அவர் ஞான ஸ்நானம் பெற்றவர். And he was baptized. அவர் அபிஷேகம் பெற்றவர். And he was anointed. கர்த்தருடைய ஊழியனாக தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர். And he was a servant chosen by the Lord himself. அநேக சபைகளை ஸ்தாபித்தவர். And he has established so many churches. அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறின ஒரு மனுஷன். And he was a blessed unto many persons. நான் இதெல்லாம் தகுதி ஆயிட்டேன், நான் உயிரோட எழும்புறதுக்கு தகுதி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லல. He did not qualify himself that he shall rise again in Christ. அவர் சொல்லுகிறார், what he says, நான் எப்படி ஆகிலும் நான் உயிரோடு எழும்பணும். And he still says that I want to rise again. அதற்கு நான் தகுதியாக வேண்டும். May I perfect myself for that. அதற்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். For that sake I consider everything as dust. குப்பையாக நான் எண்ணுகிறேன். And I consider everything as dust. அவர் இந்த உலகத்தில் அநேக காரியங்களை விட்டார். And he did leave many things for the world. அநேக காரியங்களை அவர் குப்பையாக எண்ணினார். And he considered everything in this world as dust. எதற்காக என்று கேட்டால், for what reason? எப்படியாகிலும் உயிரோடு எழும்ப வேண்டும். For what reason? For one reason, that is he wanted to rise against with the நம்முடைய கிறிஸ்தவத்தின் நம்பிக்கையே இந்த உயிர்த்தெழுதல் ஒன்று மாத்திரம் இல்லாவிட்டால் நம்முடைய கிறிஸ்தவம் பெரும் தோல்வி. If our goal is not in the resurrection, our life would have been totally in chaos. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், Paul the apostle writes, 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, 1 Thessalonians 4 and verse 16 says, அன்றியும் சகோதரரே நீங்கள் வேதம் சொல்லுகிற ஆரவாரத்தோடும் எக்காள தொனியோடும் அவர் இறங்கி வருவார். For the Lord himself shall descend from heaven with a shout. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். And those who are dead in Christ, they shall rise fast. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும்
And we who are alive, கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக we shall go forward, மேகங்கள் மேல் அவரோடே கூட ஆகாயத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டு and we shall be taken in the clouds, இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். and we shall be dwelling with the Lord forever. இந்த நம்பிக்கையினாலே ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். And with this for word, comfort one another. பவுல் ஒரு காரியத்தை மிக முக்கியப்படுத்துகிறார். Paul the apostle stresses on one point. ஆண்டவர் ஆரவாரத்தோடும் தேவ எக்காளத்தோடும் இறங்கி வருவார். He stresses that the Lord will come down from heaven with a great shout. ரெண்டு கூட்டத்தார் எழும்புவார்கள். There were two groups of people will rise. ஒன்று கிறிஸ்துவுக்குள்ளே மரித்திருக்கிறவர்கள். One group is one who is dead in the Lord. இன்னொன்று கிறிஸ்துவுக்குள்ளே வாழுகிறவர்கள். And one who is living in Christ. இந்த ரெண்டு பேரும் உயிரோடு எழும்புவார்கள். And they will raise against in Christ. நாம் எங்கே இருப்போம் என்று சொன்னால், And where shall be? கிறிஸ்துவுடனே கூட நாம் இருப்போம். And we shall dwell with the Lord forever. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. நாம இப்போதும் இயேசு நம்மோடு இருக்கிறார். The Lord is with us. கர்த்தர் நம்மோடு கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். The Lord is doing his deeds. ஆனால் நாம் ஒரு மேன்மையான ஒரு நிலைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். And we have been called for a high call. என்றென்றைக்கும் நாம் கர்த்தரோடு கூட இருக்கும்படியான ஒரு மேன்மையான நிலைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்கு நம்மை ஆயத்தம் பண்ணி And we have been called for a high calling, that is to dwell with the Lord forever. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to God's holy name. இந்த உயிர்த்தெழுதலை பற்றி எழுதும் பொழுது, When he writes about the நான் resurrection, எப்படி ஆகிலும் come what may, I should be found. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஒரு நடுக்கத்தை உண்டாக்கினது. And this particular word drives me to fear. அது ஒரு நாம் நினைக்கிறது போல லகுவாக இருந்திருக்குமானால், This is not an easy task. நாம் எல்லாரும் சொல்றது போல, நாம் எல்லாரும் உயிர்த்தெழுந்திருவோம் நம்ம பாடுறது போல அது ரொம்ப லகுவாக இருந்திருக்குமானால், This is not an easy task rising up இந்த with God. வார்த்தையை எப்படி ஆகிலும் என்று எழுத வேண்டிய அவசியம் இல்லை. And when he says if it is an easy task, he shouldn't have written the word come what may. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. பொதுவாக இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகள், கிறிஸ்தவ உலகத்தை எடுத்தீர்களானால், If you consider the churches nowadays, எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நாம என்ன எல்லாரும் ஒரே இடத்தான போக போறோம். everyone says that we are going to go to the Lord. எல்லாரும் ஒரே இடத்துல தான் நம்ம உட்கார போறோம். We are going to be seated in one place. அப்படியானால் பவுல் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. If that was so, Paul shouldn't have written this word. எப்படி ஆகிலும் என்று சொல்ல, இவ்வளவு அனுபவங்களை, ஆவிக்குரிய அனுபவங்களை வைத்திருக்கிற ஒரு மனுஷன் Come what may, he shouldn't have used this word. எப்படி ஆகிலும் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. This particular word should not have been used by him. நான் அடிக்கடி யோசிக்கிறேன், I do consider many நம்முடைய times ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது, when the Lord Jesus Christ was in this world, யோவான் 14ஆம் அதிகாரம் John chapter 14, 2ஆம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், if you would read verses 2 and 3, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. In my father's house there are many mansions. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். If it was not so, I would have told you. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். I am going to prepare a place for you. நான் ஆயத்தம் பண்ணின பிறகு After நான் வந்து I will come நீங்கள் back. என்னோடு கூட இருக்கும்படியாக நான் உங்களை சேர்த்து கொள்ளுவேன். After preparing a place, I shall come down and take you to the place which I have ordained. ஏற்கனவே அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. There are many mansions in the Father's house. ஆனால் நான் வருவேன், I will come, நான் வந்து உங்களை சேர்த்து கொள்ளுவேன். and I shall collect you to myself. எதற்காக என்று கேட்டால், For what reason? நீங்கள் என்றென்றைக்கும் என்னோடு இருக்கும்படியாக, That you might dwell with me forever and ever. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to God's holy name. ஏற்கனவே நிறைய ஸ்தலங்கள் இருக்கின்றன. There are many mansions. ஆனா நான் உங்களை சேர்ந்து எதுக்கு என்று கேட்டீங்கன்னா, For what reason have I நீங்கள் selected you? என்னோடு இருக்கும்படியாக, I have selected you that you might dwell with me. என்னோடு இருக்க வேண்டுமானால், If you got to abide with me, பவுல் சொல்லுகிறது போல, அவர் ஆரவாரத்தோடு வரும்போது, he shall come down with great தேவ shout, எக்காளத்தோடு வரும்போது, and he shall come with நாம் trumpets, உயிர்த்தெழுவதற்கு தகுதி உள்ளவர்களாய் இருக்க and we வேண்டும். shall be worthy for his resurrection. எப்படியாகிலும்
நான் உயிர்த்தெழ வேண்டும். Come what may, I should rise again நான் with him. அவரோடு கூட இருக்க வேண்டும். I should dwell with him. அப்ப அவரோடு நாம் என்றென்றைக்கும் இருக்க வேண்டுமானால், If you want to abide with him forever, அவர் எக்கால தொனியோடு வரும் பொழுது, when he comes down with trumpets, நாம் அதற்கு உயிர்த்தெழுவதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்க we வேண்டும். should be prepared for our resurrection. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. அப்ப அந்த தகுதி உள்ளவர்கள் மாத்திரம்தான் கர்த்தரோடு கூட இருக்க முடியும். If you are qualified, only then you can dwell with the Lord. இந்த உயிர்த்தெழுதலை குறித்து நீங்கள் வாசிப்பீர்களானால், If you would read about the resurrection, எல்லாரும் நினைக்கிறது போல எல்லா சபையில் உள்ள எல்லா கிறிஸ்தவர்களும் ஒரே இடத்தில் இருக்க போறது இல்லை. and all the churches are not going to dwell in one particular place. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது, When Paul the apostle writes to the 1 Corinthians, கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1 Corinthians chapter 15, தயவு செய்து 35ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீர்களானால், and if you would read from the verses 35 onwards, ஒரு கேள்வி கேட்கறாங்க பவுல்கிட்ட. they ask a question to Paul the apostle. மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள்? How will the dead rise? எப்படிப்பட்ட சரீரத்தோடே வருவார்கள் And how, with what body will they come? என்று ஒருவன் சொல்வானாயில், And if they would question, புத்தியனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாது. and fool, if the seed is not dead, you will not rise again. நீ ஒரு விதையை விதைக்கிறாய், You are sowing a seed, அந்த விதை செத்து போச்சு, and the seed is dead, அதுக்கு பேர் விதை. and it is a seed. அந்த செத்து போன விதையில் இருந்து From the dead seed, ஒரு மேனி உண்டாகிறது, ஒரு பயிர் கதிர் உண்டாகிறது. and the tree grows from that seed. ஒரு விதையில எல்லா பயிரும் ஒண்ணு போல வர்றதில்ல. And all the plants are not alike. கோதுமை விதைச்சா கோதுமை பயிர் வருகிறது. If you would sow wheat, you will get wheat. எல்லாம் கோதுமையா வர்றதில்ல. And everything will not be wheat. எல்லாத்துக்கும் பேர் என்னதுதான்? What is the name for everything? விதை. It is called a seed. நீங்க விதைச்சதுக்கு எல்லாமே விதை தான். And everything what you sow is called ஆனா அந்த seed. விதையில இருந்து வருகிற மேனி அல்லது பாடி எப்படி வருதுன்னு And கேட்டீங்கன்னா, from the seed what comes out, what எல்லாம் germinates. ஒரே பாடியா வர போறது இல்ல. When the seeds germinate, it is not alike. தேவன் அதற்கு நியமித்த தம்முடைய சித்தத்தின்படி உள்ள சரீரமாக வெளியே வருகிறது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சரீரத்தில் வருகிறது. And the seeds, when it germinates, each seed brings forth a different kind of plant. கோதுமை விளைந்து கோதுமை செடி And வருகிறது. if it is a wheat, இன்னொன்று மரமாகிறது, another one is a tree, இன்னொன்று கொடி ஆகிறது. and other one is a herb. இன்னும் வித்தியாசமான நிலையிலே விதைகள் வருகின்றன. Out of the seed, so many different kinds of plants. அது மாத்திரம் அல்ல, Not only that, மேனியை தேவன் கொடுக்கிறது மாத்திரம் அல்ல, not only the body the Lord gives. இந்த உலகத்தை நீங்க எடுத்தீர்களானா, If you would consider the world, வேதம் சொல்லுகிறது the Bible says அநேக மாமிசங்கள் இருக்கின்றன. there are many flesh. மனுஷனுடைய மாம்சம் வேற, The human flesh is பறவைகளுடைய different. மாம்சம் வேற, மச்சங்களுடைய மாம்சம் வேற, The meat of the fish is different. மிருகங்களுடைய மாம்சம் வேற, The meat of the beast is different. எல்லாம் மாம்சம் தான். Everything is called flesh. இவைகள் எல்லாம் பூமியில தான் இருக்கு. Everything is in this world. ஒரே பூமியில தான் இருக்கு. And it is in this world. ஆனால் ஒவ்வொரு மாமிசமும் வேறானது. And the flesh is different from one another. பறவையினுடைய மாம்சம் வேற, The bird, the flesh of the மச்சத்தினுடைய bird, மாம்சம் வேற, the body of the fish is different. The flesh of மிருகத்தினுடைய the, மாம்சம் வேற, the flesh of the beast is மனுஷனுடைய different. மாம்சம் வேற. The human flesh is different. எல்லாம் மாமிசமா இருந்தாலும் இது வேறு வேறு இருக்கிறது. Though it is considered as flesh, but it is different. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to God. நீங்க வானத்துக்கு எடுத்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய மகிமை வேற, And if you consider the sun, சந்திரனுடைய மகிமை வேற, and the moon, நட்சத்திரங்களுடைய மகிமை வேற, the stars, நட்சத்திரங்களிலே நட்சத்திரங்களுக்கு மகிமை வேற. and the glory of these vary from one another. இவைகள் எல்லாம் எங்க இருக்குன்னா, Where are these? இந்த பூமியில தான் இருக்கு. Everything is found in this world. மூன்று விதமாக பிரிக்கிறார். And it is being divided into three aspects. ஒன்று First, மேனி, பாடி. one is called the body. இன்னொன்று மாமிசம். The second one is called the flesh. இன்னொன்று கனம். And third is honor. இந்த மூன்று விதமான நிலையிலே இந்த மாமிசங்கள் இருக்கின்றன, இந்த சரீரங்கள் இருக்கின்றன. இந்த
கணம் இருக்கின்றன. They honor body and flesh in three different aspects. அதை சொல்லிவிட்டு பவுல் எழுதினார், And after writing about this, மரித்தோருடைய உயிர்த்தெழுதலும் இப்படியே இருக்கும். and the dead who are rising shall be thus. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் இப்படியே இருக்கும். And those who rise from the dead will be thus. எப்படி இருக்கும்? How? இந்த உலகத்திலே உள்ள மேனிகள் வித்தியாசமா இருக்கின்றன. How the body is different in this world. இதனுடைய மாமிசங்கள் வித்தியாசமா இருக்கின்றன. And the body is different and the flesh is different. ஒவ்வொன்றுக்கும் இருக்கிற கனமும் வித்தியாசமா And இருக்கிறது. even the honor is different from one another. உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். Thus the rising up all will be the same. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சுருக்கமாய் சொல்வேனானால், In short, if I am to say, வித்தியாசமான நிலைமையிலே உயிர்த்தெழுகிறார்கள். we shall find them rising up in different aspects. எல்லாரும் ஒரே விதமா உயிர்த்தெழ போவதில்லை. They are not going to rise up in the same form. எல்லாரும் ஒரே நிலையில இருக்க போவதில்லை. And they are not going to be in one aspect. ஏனென்றால் Why? நீங்கள் பரலோகத்தினுடைய தூதர்களுடைய எடுப்பீர்களானால், And if you consider the angels, அங்கே தேவனை இரவும் பகலும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற கேருபீன்கள், சேராபீன்கள் என்ற கூட்டம் இருக்கிறது. இவர்கள் தேவன் முகத்தை தரிசித்துக் கொண்டே the இருக்கிறார்கள். angels in heaven, they worship the Lord throughout the day. அவர்கள் 24 தேவனை hours. ஆராதிக்கிறார்கள். And they worship the Lord 24 hours. தேவ சமூகத்திலிருந்து இந்த பூமிக்கு செய்தி கொண்டு வருகிற கேப்ரியேல் என்ற தூதன் அங்கே இருக்கிறான். And even the angel Gabriel is in that place. தேவ ஜனங்களுக்காக யுத்தத்தை நடப்பிக்கிற மிகாவேல் அங்கே இருக்கிறான். Even Michael the archangel is there. Who fights for பணிவிடை the Lord. பணிவிடை ஆவியாக வேலைக்காரர்கள், பணிவிடை செய்யக்கூடிய And ஆவிகளாக these who are ministering unto தூதர்கள் பரலோகத்திலே இருக்கிறார்கள். the angels who minister unto the humans are also in the heavens. உங்களையும் என்னையும் கால்கள் பாதங்கள் கல்லிலே இடராதபடி நம்மை சுமந்து கொண்டு போகிற தூதர்கள் இருக்கிறார்கள். The angels who carry us and our foot is not dashed against a stone, they are found in heaven. இப்படி பலதரப்பட்டதான தூதர்கள் நிறைந்த ஒரு இடம்தான் பரலோகம். The heavens is thus filled with different kind of angels performing பொதுவாக different works. தூதர்கள் என்று சொல்லிவிட்டாலும் Though we say angels, அங்கேயும் பல பிரிவுகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இடங்கள் இருக்கின்றன. but they have been assigned different kind of works. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to God's holy name. அதே போல இந்த உலகத்திலே நீங்கள் சர்ச்சஸ், சபை என்று எடுத்துக்கொண்டாலும் Even if you வித்தியாசமான சபைகள் இருக்கின்றன. even if you consider the churches in the 1 world, கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 Corinthians chapter 3, 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களானால், if you would read verse 10, எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசிரியர் போல அஸ்திபாரம் போட்டேன், வேறு ஒருவன் அதன் மேல் கட்டுகிறான், வேறு ஒருவன் அதின் மேல் கட்டுகிறான். அஸ்திபாரத்தின் மேல் வேறு ஒருவன் சபையை கட்டுகிறான். the foundation that he has laid, அவன் தான் அதின் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். may he consider as to what he buildeth upon the foundation that was laid. கீழே சொல்லி இருக்கு, போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. இயேசு கிறிஸ்துவின் அஸ்திபாரம் வேறு கட்ட ஒரு நாளும் முடியாது. எல்லாரும் அந்த அஸ்திபாரத்தின் மேல இயேசுவின் மேல தான் சபை கட்டுறாங்க. The basic foundation is the Lord Jesus Christ and no one else can ஆனா lay any other கட்டுகிற foundation. மெட்டீரியல் எடுத்து பாத்தீங்கன்னா, But the materials, if you would consider, ஒருவன் பொன்னினாலே கட்டுகிறான், one person will build in ஒருவன் gold, வெள்ளியினாலே கட்டுகிறான், one person can build in ஒருவன் silver, விலையேறப்பட்ட கல்லினாலே கட்டுகிறான், another person can build with ஒருத்தன் precious stone, மரத்தினாலே கட்டுகிறான், one person can build with ஒருவன் wood, புல்லினாலே கட்டுகிறான், one person can build with இன்னொருவன் grass, வைக்கோலாலே கட்டுகிறான். one person will build with hay. எல்லாரும் கட்டுகிறார்கள். Everyone are building. எல்லாம் என்னதான் இயேசுவின் மேலே கட்டுகிறார்கள். The basic foundation is the Lord Jesus எல்லாரும் Christ. கட்டுகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். Everyone are building according ஆனால் to their. எல்லா டிஃபரண்ட் மெட்டீரியல்ஸ். The materials what they use are totally இப்ப different. எல்லா வீட்டை கட்டி முடிச்சிட்டாங்க. Now they are building the churches. ஒரு நாள் One day, அவன் எப்படி கட்டி இருக்கிறான் என்று பார்க்கும்படியாக இந்த கட்டுமான வேலையை அக்கினியானது பரிசோதிக்கும். one day the fire would come down and test all these buildings. ஒரு நாள் அக்கினியானது பரிசோதிக்கும். The fire will test all these buildings. இந்த அக்கினிக்கு நிலைத்திருந்தால் தப்புவார்கள். And if you would stand against the fire, then you would stand. அப்ப நான் சொல்லுகிறேன், எல்லா சபைகளும்
ஒரே விதமான மெட்டீரியல்ல கட்டப்படுகிறது அல்ல. And all the churches which are built upon the basic foundation is not built with அந்த one material. அஸ்திபாரத்தின் மேல் ஒவ்வொருவன் ஒவ்வொரு விதத்திலே கட்டிக்கொண்டிருக்கிறான். Upon the foundation, each man is building it with a different ஆனால் material. இந்த வேலைப்பாடுகளை வெளிப்படுத்துவதற்கு But the one which will test the work, இந்த வேலைப்பாடு ஒரு நாள் வெளியாகும். one day the work will be tested. அது எதை வைத்து ஆண்டவர் வெளிப்படுத்துவார் என்றால், And with what will the Lord test it? பரலோகத்தின் அக்கினியை கொண்டு தேவன் And வெளிப்படுத்துவார். he would bring down the fire from heaven and test the building. அன்றைக்கு இந்த கட்டடம் நிலைத்திருக்க வேண்டும். And if that day, if the building withstands, அன்றைக்கு தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். and if the building withstands in front of the தேவனுடைய Lord, அப்படி நான் தாழ்மையாக சொல்லுவேன், humbly believe, எல்லா சபைகளும் ஒரே விதமாய் கட்டப்படுவது இல்லை. and every church in this world will not be built on the same. ஆனால் ஒரு சபையை தேவன் கட்டுகிறார். One church the Lord builds, அந்த சபை அக்கினிக்கு இரையாகாதபடி தேவனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும். and that particular church which the Lord builds, it should stand the test of fire. நான் எல்லா பயத்தோடு விசுவாசிக்கிறேன். I believe தேவனுக்கு the Lord. முன்பாக நிற்க வேண்டுமானால் If you want to stand in front of the Lord, அது ஒரே ஒரு மேல கட்டப்பட வேணும், வேத வசனத்தினால். and the church should be built upon the word of the Lord. ஏனென்றால் வானமும் ஒளியும், The heaven will pass away, பூமியும் ஒளியும், the world will pass away, கர்த்தருடைய வசனம் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் ஒளியாத but மெட்டீரியல். the Lord's word will never pass away, அதை யாருமே அழிக்க முடியாது. and no one can destroy it. தங்கம் அழியும், Sorcerer, பொன்னு அழியும், வெள்ளி silver, அழியும், எல்லா மெட்டீரியலும் அழியும். gold will perish, silver will perish, everything will perish. வானம் பூமி அழியும். Heaven and earth will pass away. ஆனால் அழியாமல் நிலை நிற்க வேண்டுமானால் Only one thing will never pass away. வெள்ளம் வந்தாலும் சரி, Even if the floods come, புயல் வந்தாலும் சரி, and even the tempest blow, அக்கினி வந்தாலும் சரி, even if there is fire, எல்லாவற்றிலும் நின்று பிடிக்க வேண்டுமானால் and if it is to withstand, தேவனுடைய வசனம், and it is the Lord's word alone which will withstand. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நாம் யோசித்துக்கணும். Even in our individual life, நம்முடைய குடும்பத்தை நாம் யோசித்துக்கணும். even in our family, நம்முடைய சபையை நம்ம யோசிக்கணும். even in our church, நான் எதன்படி கட்டுகிறேன்? with what material are we being built? அறிவின்படியா, Is it by wisdom, அனுபவத்தின்படியா, or is it by experience, வசனத்தின்படியா? or is it by the word? நாம் வசனத்தின்படி கட்டுவோமானால் If it is built on the word, அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். and we shall be steadfast forever. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. பொதுவாக சொல்லுகிறார்கள் எல்லாரும் ஒரே இடத்துல இருக்க போறோம். They say that we will be in one place. எல்லா இடத்துல நான் வாசம் பண்ண எல்லாரும் ஒண்ணா தான் இருக்க We போறோம். are going to dwell in one place. ஆனால் ஒன்றே நான் தாழ்மையாக சொல்லுகிறேன். I would want to tell one முன்னே thing. சொன்னது போல அப்படி அல்ல. And as I have stressed earlier, it is not so. நான் உங்களுக்கு சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு தருகிறேன். And I want to give you certain verses. மார்க் எழுதின சுவிசேஷம் Gospel according to Mark, 16ஆம் அதிகாரம் 16th chapter, 15-16 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் 15 and 16 if you would read. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். Go ye into the world and preach the gospel to every creature. விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். He that believeth and be baptized shall be saved, but he that believeth not shall be damned. இங்கே சொல்லி இருக்கிறது. Here it is written. ஒரு கூட்ட மக்கள் இருக்கிறார்கள். There's a group of people. விசுவாசித்தார்கள். They did believe in the Lord. ஞான ஸ்நானம் எடுத்தார்கள். They did get baptized. அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். And they were saved. இப்போ உங்களை பார்த்து கேட்டா, and if நீங்க எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டீர்கள் சொன்னால், how many of you all are saved? நீங்கள் எல்லாரும் கையை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்வீர்கள். And you all will raise your hands and say ஏனென்றால் நீங்கள் சுவிசேஷத்தை விசுவாசித்தீர்கள். And you did believe the gospel. நீங்கள் ஞான ஸ்நானம் எடுத்தீர்கள். And you have received baptism. நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். And you have been saved. இதுவரைக்கும் இங்கே இருக்கிற யாராயிலும் நீங்கள் விசுவாசித்து ஞான ஸ்நானம் பெறாமல் இருந்தால், இன்றைக்கு நீங்கள் விசுவாசித்து ஞான ஸ்நானம் பெற தீர்மானியுங்கள். Should there be anyone who are saved, who have yet to be baptized? ஏனென்றால் ஒருவன் ஞான ஸ்நானம் பெறும்போது ரட்சிக்கப்படுகிறான்.
And who is baptized is saved. விசுவாசியாதவன் ஆக்கினை தீர்க்கப்படுவான். And one who believeth not shall be damned. ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக்கப்படுவான். And he shall be damned. நான் அப்படியே அர்த்தம் என்னவென்றால், What is the meaning? ரட்சிக்கப்பட்டவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. And those who are saved, they shall not be damned. இன்னொரு விதமாய் சொன்னால், In other words, நரகத்தின் ஆக்கினைக்கு அவன் தப்புகிறான். and he shall be saved from the fire of the hell. ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் But those who are saved, என்னோடு கூட இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லல. and the Lord doesn't say that you shall dwell with me. நீ ரட்சிக்கப்பட்டா போதும், If you're நீ saved, ஞானஸ்நானம் எடுத்தா and போதும். if you're baptized, அப்படியானால் and if so, பவுல் சொல்ல வேண்டியதில்லை, Paul shouldn't have written, எப்படியாயிலும் நான் உயிர் தள்ளணும். come what may, I want to rise with the Lord. இன்னைக்கு நிறைய பேர் இதோ நிறுத்திக்கிட்டாங்க. ரட்சிக்கப்பட்டேன், I have been saved, ஞானஸ்நானம் I எடுத்துட்டேன். have been baptized. ஆனால் ஒன்றை நான் தாழ்மையாக சொல்லுகிறேன், But I would humbly tell you, ரட்சிப்பு என்று சொல்லுவது வெறும் ஞான ஸ்நானத்தோடு முடிகிறது அல்ல. and belief and baptism will not end. நீங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், Acts of அங்கே பவுல் Apostles 2:38 அங்கே says, பேதுரு சொன்னார், and Peter says, நீங்கள் மனம் திரும்பி if you would repent, ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். and if you be reconciled and be baptized in the name of the Lord, அப்பொழுது பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை நீங்கள் பெறுவீர்கள். and then you shall be anointed by the Holy Ghost. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் And உங்கள் whatever- பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி, And thus he has said that the Holy Ghost shall be given unto இன்னும் you, அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி, and he has been an மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். and may you come away from all your works and get yourself saved. ரட்சிப்பை யார் செய்யணும்? And who should work for the salvation? விசுவாசம் உள்ளவனாகி நியாஸ் ரட்சிக்கப்படுவான். And if a man is saved and be baptized, அந்த ரட்சிப்பை நீங்க பூரணப்படுத்தணும். and you got to perfect it. எப்படின்னு கேட்டீங்கன்னா, How? நீங்க நியாசா நிறுத்திடாதீங்க, And with baptism, அபிஷேகத்தோட நிறுத்திடாதீங்க. don't stop with anointing. நீங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, What should you do? மாறுபாடான சந்ததிகளை விட்டு விலகணும். And you got to move away from the pervert நீங்க generation. விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ள வேண்டும். And you got to be away from the pervert அப்ப generation. நான் தாழ்மையை விசுவாசிக்கிறேன். I humbly believe. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னை ரட்சித்துக் கொள்ள வேண்டும். And child who is saved, he got to keep himself away from the pervert generation. ஞான ஸ்நானம் பெற்ற ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னை ரட்சித்துக் கொள்ள வேண்டும். And the person who has got baptized, he got to keep himself safe. எங்கிருந்து என்று கேட்டால், From what? மாறுபாடான சந்ததியை விட்டு. From the pervert generation, you got to keep yourself away. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to இதை God's holy பவுல் name. கொஞ்சம் விளக்கமாய் எழுதும் பொழுது, And when he explained, when Paul the apostle 2 explained, கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, verse 14, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. do not be unequally yoked. நீங்க Together with unbelievers. பிணைக்கப்படுகிறீங்க. And you have been clinging. யாரோடு பிணைக்கப்படக்கூடாது? With who you should not நீ cling. விசுவாசி, You're a believer. நீ ஞானஸ்நானம் எடுத்துட்ட. You have got baptized. இப்பொழுது நீ யாரோடு பிணைக்கப்படக்கூடாது என்று கேட்டால், With who you should not be yoked. அவிசுவாசியோடு நீ பிணைக்கப்படக்கூடாது. You should not be yoked with unbelievers. நீ நீதி செய்கிறவன், You are doing நீ righteousness. எங்கே ஐக்கியப்பட சம்பந்தம் வைக்க கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, Well, you should not be yoked. அநீதியோடு சம்பந்தம் வைக்க You கூடாது. should not be unequally yoked. நீ ஒளியிலே இருக்கிறவன், You are in light, நீ இருளோடு ஐக்கியப்படக்கூடாது. and you should not have acquaintance with the darkness. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவே இல்லை. And there is no. விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கே இல்லை. You should not be unequally yoked with unbelievers. பங்கு இல்ல, You should not have. ஐக்கியம் இல்ல, There is no fellowship, பிணைப்பு இல்ல. and there is no clinging இதுல on. செப்பரேட் ஆகி, And you got to separate yourself. அசுத்தமானதை தொடாதிருங்கள். And whatever is evil or defiled, தொடாதிருங்கள். you should not touch it. அப்பொழுது Then
நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன். only then I will accept you. நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன். I will accept you there. கிறிஸ்தவ ஜீவியம் இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறது மாத்திரம் அல்ல, Christian life, இயேசு நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறது. Christian life is not that we accepting the Lord, but நாம் in இயேசு return Lord will accept ஏற்றுக்கொள்வது us. லகுவான ஒரு காரியம். We accepting the Lord is very easy. ஆனால் இத்தனை காரியங்கள் நிறைவேறின பிறகு நீ அசுத்தமானதை தொடாதிருந்தால் நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன். And if you would not touch the defiled, then I will accept you. நீங்க யாரா இருப்பீங்க? And who you are? என்னுடைய குமாரர். You will be called the என்னுடைய children. குமாரத்திகள். You will be called the children of the Lord. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் உண்டாயிருக்கிறபடியினால், Because these are the promises given. பிரியமானவர்களே, Dear children, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான ஆசூசி நீங்க you got to keep yourself away from the உங்கள் defilement. பரிசுத்தத்தை பூரணப்படுத்துங்கள். May you perfect the holiness what you are. பரிசுத்தத்தை பூரணப்படுத்துங்கள். You got to perfect the நான் holiness. சொல்லுவேன், ரட்சிக்கப்பட்டீங்களா? You have been saved. ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்களா? You have been baptized. யாரோட ஐக்கியமா இருக்கணும்? You should be in யாரோடு fellowship. பிணைக்கப்படணும்? You should be in fellowship. யாரோடு சம்பந்தப்படணும்? And with who you should have fellowship. யாரோடு ஐக்கியமா இருக்கணும்? And with who you should have இதை fellowship. நீங்கள் தெரிந்து அசுத்தமானதை தொடாதபடி எதை பூரணமாக்கணும்னா, And you got to keep yourself away from defilement. அப்ப இது பரிசுத்தம் அல்ல. And what you are இது today is பரிசுத்த not பூரணம் holiness. அல்ல. And it is not the perfection. இன்னொரு பூரணம் என்று ஒன்று இருக்கிறது. There is a perfection still பரிசுத்தத்தின் awaiting. பூரணம் ஒன்று இருக்கிறது. There is a perfection in holiness. உங்களுடைய மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான அசூசி நீங்க. And you got to keep yourself away from சுருக்கமாய் defilement. சொன்னால், In short, ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய மாம்சத்தையும் தன்னுடைய ஆவியையும் சுத்திகரிக்க வேண்டும். And a person who is saved, he got to keep his body and the spirit away from defilement. அவன் அதை சுத்திகரித்து பூரணப்படுத்த வேண்டும். And he got to keep himself away from defilement, and then he'll lead to perfection. ஆகையினாலே தான் That's எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை வாசித்தீர்களானால், And if you read Hebrews கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு and therefore leaving the principle of doctrines செத்த of Christ கிரியைகளுக்கு நீங்களாகிற மனம் திரும்புதல், and the repentance unto தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், and the faith unto the Lord, ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், the doctrine of கைகளை baptism வைக்குதல், and laying of hands மரித்தோரின் உயிர்த்தெழுதல், and the resurrection of the நித்திய dead நியாய தீர்ப்பு and the eternal judgment, என்பவைகள் ஆகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல். and do not lay the foundation of this again. அப்ப இதெல்லாம் என்னது? What are these? ஞானஸ்நானம், Baptism, மனம் திரும்பணும், repentance, நியாய தீர்ப்பு, judgment. இதெல்லாம் என்னன்னா பேஸ். இதெல்லாம் பேஸ். These are the foundations. ஆனா நீங்க இந்த பேஸ் போட்டவங்க நீங்க திரும்ப அதையே போட்டுக்கிட்டு இருக்காம, People who have laid the foundation, may you not நீங்க lay என்ன it again. செய்யணும் அப்படின்னு கேட்டா, What is that you got to do? பூரணராகும்படி கடந்து போவோமாக. And may we go unto perfection and go நமக்கு forward. முன்னால ஒரு பூரணம் என்று ஒன்று இருக்கிறது. There is something which is called perfection is ஒரு before us. சபை அந்த வேலையை செய்ய வேண்டும். A church should do this. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, That's why the Bible says, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதாய் பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டாக hence you got to strive for the perfection. தேவன் போதகர்கள், Prophets, சுவிசேஷகர்கள், the preachers, தீர்க்கதரிசிகள், the இவங்களெல்லாம் ஏன் வச்சிருக்கிறார் என்று you கேட்டால், know for what reason these people have சபை பூரணமடைய வேண்டும். the church should be perfected. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, The body of the Christ. அப்ப சபை ஏன் வச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா, For what reason the church is kept? நான் எல்லா பயத்தோடு சொல்லுவேன், With all fear I tell you. நமக்கு முன்னதாக ஒரு பூரணம், And there is something which is called perfection is before us. அதனால தான் யோவான் சொன்னார், That's why John the 1 யோவான் 3ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனம் வாசிக்கனா, நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். Now we are the children of the Lord. இனி நாம் எப்படி இருப்போம் என்று நமக்கு தெரியாது. We do not know how we shall be henceforth. ஆனா ஒன்று சொல்லுகிறது, But one thing we know. நாம் எப்படி இருப்போம்னு சொன்னா, How will அவர் we be? வரும்போது அவருக்கு ஒப்பா இருப்போம். And we shall be like him when he comes. இயேசுவுக்கு ஒப்பா இருப்போம். We shall be like him when he comes. நாம் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறதுனாலே, And because we shall be like him, அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல because he is holy,
நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்ளணும். we got to be holy likewise. அப்போ அவர் வரும்போது When he comes, யார் அவரோடு இருப்பார்கள்? and who shall be with him? ரட்சிக்கப்பட்டவங்கல்ல, It's not the people who are saved, தன்னை பூரணத்துக்கு நேராக and they are the people தன்னை who, பரிசுத்தம் பண்ணி கொள்ளுகிறவர். and they are the people who perfect themselves onto the holiness. யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கிறதோ, And whoever has this hope, யாருக்கெல்லாம் நான் கிறிஸ்துவோடு இருப்பேன், and whoever has this, நான் அவரை சந்திப்பேன் and whoever has this என்ற confidence that we shall நம்பிக்கை be with எந்த the Lord, விசுவாசிக்கு இருக்கிறதோ, and whoever has this confidence, அந்த விசுவாசி விலக வேண்டிய காரியம் இருக்கிறது. and he got to keep away from things. அந்த விசுவாசி விட வேண்டிய காரியம் There are இருக்கிறது. things that he got to leave, தன்னுடைய மாம்சத்தையும் ஆவியையும் அவன் சுத்திகரிக்க வேண்டி and இருக்கிறது. he got to perfect himself in body and the அதனால் spirit. தான் பவுல் சொன்னார், That's why Paul the நான் apostle said, எப்படியாயிலும் உயிரோடு எழுந்திருக்கும்படி come what may, I got to rise with the Lord. நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். Everything I consider as, நான் விட்டேன். everything I consider as நான் dust. இப்பொழுது போய்கொண்டிருக்க தேட்டேன்னு சொல்லல, Now I am moving forward. நான் பெற்றுக்கொண்டேன் என்று He சொல்லல, doesn't say I have obtained. நான் அந்த லக்கை நோக்கி I தொடர்ந்தேன். am moving towards my goal. ஆனா ஒரு காலம் வந்தது, There's a time, நல்ல போராட்டத்தை போராடினேன், and he says, I have fought a good என் fight. ஓட்டத்தை முடித்தேன், I have finished my race, என்னுடைய விசுவாசத்தை and காத்துக்கொண்டேன். I have saved my faith. இப்பொழுது நீதின் கிரீடம் எனக்காக வைக்கப்படும். Now a crown of glory is kept for me. இதை எப்ப சொல்லலன்னு சொன்னா, And when he says this, ஊழியத்தினுடைய ஆரம்பத்தில் சொல்லல, he doesn't say this at the beginning, ஊழியத்தினுடைய மத்தியில சொல்லல, and he doesn't say in the middle. அவருடைய கடைசி ஊழியம் முடிந்து When he is about to end his அவருடைய ministry, he ஓட்டம் says, முடிய போற when he கடைசி is about to வேளையிலே end his race, he அவருக்கு says, தெரியும் நான் கிரீடத்தோடு ஓட்டத்தை முடிச்சேன். now he says, I shall finish my race with a crown. அப்படியானா நான் தாழ்மையாக சொல்லுவேன், Humbly I tell you, ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் கண்களை மூடுகிற வரைக்கும் தன்னுடைய வெற்றிக்காக, தன்னுடைய பரிசுத்தத்துக்காக, தன்னுடைய கிரீடத்துக்காக தன்னை சுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். a person till his death, he got to safeguard this holiness. He got to strive for it. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் We the children of the Lord, கர்த்தரோடு கூட இருக்க வேண்டுமானால், if we want to abide with the Lord, தனிப்பட்ட முறையில் நமக்கு ஒரு சாட்சி வேண்டும். and we got to have individual witness unto the Lord. நான் தாழ்மையாய் சொல்லுவேன், Humbly I tell you, சபையாக நமக்கு ஒரு சாட்சி வேண்டும். and as a church we need to be a witness, நாம் சபையாக நாம் பரிசுத்தம் பண்ணுகிறோம். and we got to be holy as a church. சபை நம்ம எதற்கு நடத்த வேண்டும் என்று The சொன்னால், church should lead us onto நம்மை holiness, அந்த பரிசுத்தரால் நம்ம நடத்த வேண்டும். and the church should lead us onto holiness. அந்த பூரணத்துக்கு நேராக நான் கடந்து The church போவேன். should lead us onto the perfection. விசுவாசிகள் கூட்டம் மாத்திரம் அல்ல, It is not the believers alone. இன்னொரு கூட்டம் இருக்கிறது. There is another group. சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் And read Psalm 34 10ஆம் வசனம் பாருங்க. and verse 10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ The young ஒரு lions, நன்மையும் குறைவுபடாது. young lions do lack and suffer hunger. They that seek the மத்தேயு Lord shall, 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், seek ye the kingdom of God and its அப்பொழுது righteousness, இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். and these shall be added unto you. எது? What? சங்கீத புஸ்தகத்திலே தேடுறவங்களுக்கு என்ன இல்லையா? குறைவே இல்லை, ஒரு நன்மையும் குறைவுபடாது. And you shall not be in need of anything, the psalmist says. 6ஆம் அதிகாரம் மத்தேயு 33ஆம் வசனத்திலே Matthew 6:33 says, அவர்களுக்கு கூட கொடுக்கப்படும். and when you seek the kingdom of God, it அவங்களுடைய shall be சரீர added. நன்மைகள், And whatever சரீர தேவைகள் the benefits for the அவர்களுக்கு body, கூட கொடுக்கப்படும். it shall be added unto you. இவைகள் எல்லாமே எதை குறிக்கணும் சொன்னால், What does it depict? பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. And all the blessings of the material blessings of கர்த்தரை this world. தேடுகிற மக்கள் நிச்சயமாய் அவர்கள் நிறைவாய் இருக்க வேண்டும், And தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டும். and they who seek the Lord, they shall not be in need of anything, and all the material blessings will be added unto them. ஆனால் நான் சொல்லுகிறேன், But I would say, இந்த நன்மை குறைவில்லாதவர்கள், and the blessings which are found, அதிகமாய் பெற்றவர்கள், and who have received these blessings, வேதம் எங்கேயும் சொல்லல the Bible கர்த்தரோட doesn't say, கூட இருப்பாங்க and the Bible doesn't say they shall be with the Lord anywhere. அப்படின்னு சொல்லவே இல்லை. The Bible doesn't say that. இன்னைக்கு சிலர் நினைக்கிறாங்க, But some இந்த people consider, உலகத்தின் ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறதுனாலே because of the material blessings, நமக்கு பரலோகம் கேரண்டி நினைக்கிறாங்க. and they think that heavenly abode is guaranteed to us. இல்ல இல்ல,
It's not so. நீங்க ஏமாந்து போக கூடாது. You should not be deceived. நீங்கள் கர்த்தரை தேடுகிறதுனாலே Because you seek the Lord, கர்த்தர் நன்மையானதை தருகிறார். the Lord does give blessings unto you. நீங்கள் முதலாவது தேடுகிறதுனாலே Because you seek the Lord, கர்த்தர் உங்களுக்கு கூட கொடுக்கிறார். and He adds everything unto you in this world. பட் பவுல் எழுதினார், But Paul writes, நீங்கள் கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, if you would read Colossians நீங்கள் 3 and verse கிறிஸ்துவுடன் 4, கூட நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், and if கிறிஸ்து you have தேவனுடைய risen, வலது யாருக்கு பாரசத்தில் எழுதினார்? to whom did he write? யாருக்கு எழுதினார்? To whom? கிறிஸ்துவோடு கூட எழுந்தவர்களுக்கு. And if then ஞான ye be risen, ஸ்நானத்திலே அவரோடு கூட அடக்கம் and பண்ணப்பட்டவர்களாகும், if you have been buried with the Lord in அவருடைய baptism, செயலின் மேல் உள்ள வல்லமையினாலே உயிரோடு எழுந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது. and if you have been raised by the இப்ப Lord இவங்க himself, எழுதுகிறார், but here you write, நீங்கள் கிறிஸ்துவோடு எழுந்தது உண்டானால், if you have been risen with Christ, கிறிஸ்து தேவனுடைய வலது கிறிஸ்து பாரசத்தில் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை மேலானவைகளை தேடுங்கள். and Christ seated on the right hand of the அதை cross. எழுதிட்டு எழுதுறாரு, பூமியில் உள்ளவைகளை அல்ல, It is not the material. மேலானவைகளை தேடுங்கள். Seek the things above. அப்ப நான் தேடுறேன், எதுக்காக தேடுறேன்? What is that we seek? பூமியில் உள்ளது அல்ல, It is not the things of this world. கிறிஸ்துவின் வலது பார்சத்திலே உள்ள மேலானதை தேடுங்கள். Set your affection on things above. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? Glory be to God's holy name. நான் சொல்லுவேன், மேலா ஏன் கிறிஸ்துவின் மேல் உள்ள அந்த சிங்காசனத்தில் உள்ளவைகளை மேலானதை தேடுங்க. And hence we got to seek the things of above. இன்னைக்கு சபை என்ன பிரசங்கிச்சுக்கிட்டு இருக்குன்னா, What is the church preaching வெறும் today? சரீர ஆசீர்வாதத்தை பிரசங்கம் And பண்ணி, the churches are preaching only the material வெறும் blessing. சரீர பொருளாதார செழிப்பை பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கு. And it is preaching only material உனக்கு blessing. குறைவே இருக்க முடியாது, And there you உனக்கு shall not, நிறைவே இருக்கும். and there shall not be only want. நல்லது. It's good. பட் பவுல் சொல்றாரு, But Paul இதை says, தேடாதீங்கப்பா. don't seek all these material நீங்க blessings. தேட வேண்டியது என்னன்னு What is கேட்டீங்கன்னா, that you got to seek? கிறிஸ்துவின் வலது பார்சத்தில் உள்ளது And you got to seek that which is on the right hand of the God. மேலானதை தேடுங்க. You got to send your affection on நீங்க above. மேலானதை தேடுகிறது உண்டானால், If you seek the things of நீங்க above, என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, what is that you got to அவன் do? தேடுறவன் என்ன செய்யணும்னு What is கேட்டீங்கன்னா, the person should do? கீழே எழுதி இருக்கிறது, It is written, இந்த பூமியிலே whatever is in this world, விபச்சாரம், there's fornication, அசுத்தம், adultery, விக்கிரக ஆராதனையான பொருளாசை, and the adultery, மோகம், இவைகளை உண்டு பண்ணுகிற உங்களுடைய சரீரங்களை, உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். may you destroy which defiles your body in this world. நல்லா கவனிங்க. Listen நீங்க carefully. அங்க தேடுகிறது உண்டானால், And if you seek, அங்க தேடுறது உண்டானால், and if you seek the things of நீங்க above, சிங்காசன தேடுறது if உண்டானால், you seek the things of above, அந்த மேலான இடத்தை தேடுறது உண்டானால், if you seek the things of above, நீங்க தேடுறது இல்ல, and you got, நீங்க என்ன செய்யணும்? what is that you need நீங்க to do? அழிக்கணும். You got to destroy. எதை அழிக்கணும்? What is that? உன்னுடைய அவயவத்தை நீ அழிக்கணும். And you got to destroy your members of the body. உன்னுடைய சரீரத்தை நீ அழிக்கணும். And you got to destroy your body. அதனால தான் பவுல் சொன்னார், That's why Paul says, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என்னுடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். Paul the apostle says that I preach the things unto you, that is the reason I control my body. பிரசங்கம் பண்றவனாய் இருந்தாலும், The one who preaches, எந்த பிரசங்கியாரா and இருந்தாலும் whoever is the preacher, பரலோகத்துக்கு போக முடியாது. and he cannot go to heaven. யார் போக முடியும்? You know who can go to heaven? சரீரத்தை ஒடுக்குகிறான். And the one who perfects himself. நல்லா கவனிங்க. Listen carefully. சரீரத்தை ஒடுக்குகிறான். And he got to control his body. சாலமோன் எடுத்து பாருங்க. And if you would consider Solomon, அவனை போல ஞானவான் யாரும் இல்லை. and there was no wise person like அவனை Solomon, போல தேவனால ஆசீர்வாதம் பெற்றவன் யாரும் இல்லை. and there was no other person who was blessed like அவனை Solomon, போல ஐஸ்வர்யவான் யாரும் and இல்லை. there was no rich person like King Solomon. ஆண்டவர் சொன்னார், ஐஸ்வர்யத்திலையும் கனத்திலையும் உனக்கு மிஞ்சினவன் உனக்கு முன்னாலே இல்லை, உனக்கு பின்னாலே இல்லை. The Lord said, Solomon, there shall be no one wiser than you hereafter. தேவனால The ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். Lord blessed him, பொன்னை ஆசீர்வதிச்சிருந்தார், and he had given him gold, வெள்ளி ஆசீர்வதிச்சிருந்தார், and he had given everything, அவனுக்கு நல்ல ஞானம் இருந்தது. and he had wisdom. ஆனா சாலமோனே, Solomon, உனக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தும் in spite of all these blessings, நீ Solomon, ஆகாதவனாய் போனதனுடைய காரணம் என்ன? why have you been
cast away by the Lord? நீ ஆகாதவனாய் போயிட்ட. Why were you cast away காரணம் from என்ன the Lord? தெரியுமா? You know what's the reason? தன்னுடைய சரீரத்தை அடக்கல, And he did not control his body. தன்னுடைய கண்களை அடக்கல, And he did not control his தன்னுடைய eyes. அவயவத்தை அடக்கல. He did not control his members of the body. அடக்காதனாலே Because of that, ஒரு நாள் தேவன் அன்மேல் அன்பு கூர்ந்தார். the Lord loved him once. தேவன் அவனை நேசிச்சார். The Lord loved him. அவன் தேவனுக்காக பெரிய காரியம் செய்தான். And he did mighty things for the Lord, Solomon. சரீரத்தை அழிக்காத காரணத்தினாலே, Because he was not able to control his body, அவன் அழிஞ்சு போனான். he got destroyed. சிம்சோன் எடுத்து பாருங்க. If you consider Samson, அவன் முன்னாலே பேர் குறிக்கப்பட்டவன், and he was a separated boy, அவன் அபிஷேகம் and பண்ணப்பட்டவன். he was anointed, இவனுடைய பலன் எதனாலே உண்டானது என்று எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. the people were astonished as to where the strength of his comes from. கர்த்தருக்காக பெரும் காரியங்களை செய்தான். And he did mighty works for the Lord. அந்த ஊழியம் எப்படி முடிஞ்சது தெரியுமா? You know what happened to him at last? எவ்வளவு பரிதாபமா முடிஞ்சது தெரியுமா? You know how pathetic it was? ஏன் சிம்சோன்? Why Samson? அவனை கேட்டு பாருங்க. If you would ask Samson, என் கண்ணை நான் கொஞ்சம் அடக்கல, I did not control my eyes. என்னோட இச்சையை கொஞ்சம் அடக்கல. I did not control the நான் lust. அடக்கி இருந்தேன்னா If only I had done that, என்னுடைய ஊழியம் பெரும் வெற்றியா my ministry would have expanded. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. அப்படியானால் நான் தாழ்மையா சொல்லுவேன், Humbly I would tell you, கிறிஸ்துவின் மேலான இடத்துக்கு ஒருத்தன் வரணுமானால் if you got to set your things love for above, அவன் யாரா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, you know who he should be? தன் சரீரத்தை அடக்கிறவன், And he got to control தன் himself. வாயை அடக்கிறவன், You got to control your mouth. தன்னுடைய கண்ணை You அடக்கிறவன், got to control your eyes. தன்னுடைய இச்சைகளை அடக்கிறவன், And you got to control your lust. பொருட்கள் மேல் உள்ள ஆசைகளை அடக்கிறவன். And you got to control your ego for the love of இவைகள் wealth. எல்லாம் நீ என்ன செய்யணும்? அழித்து போடுங்க. And you got to destroy all this. சரீரங்களை அழித்து போடுங்க. You got to destroy all this. நான் நினைக்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் We the children of the Lord. மேலானதை தேடுறேன். And if you have to set your affection for above, நான் இயேசுவோடு இருக்கிற இடத்தை நான் விரும்புகிறேன். and if I want to be with the Lord, அவர் சொன்னார், he said, பூமிக்குரிய தேட வேண்டாம், don't seek material blessings. நீங்க அங்க தேடணுமானால் And if you seek the things of above, உங்க அழிக்க வேண்டிய சரீரத்தை அழியுங்கள், and you got to destroy what you got to do. அவயவங்களை அழியுங்கள். You got to keep your members of the body under ஆனால் control. பவுல் சொன்னார், So Paul said, உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படவும், and the inner man got to be strengthened, புறம்பான மனுஷன் ஒவ்வொரு நாள் அழியவும். and every day the man in the body should be destroyed. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. நீங்கள் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2 Corinthians 4, 15ஆம் வசனத்தை நீங்கள் and வாசிப்பீர்களானால், verse 15 if you would read. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. For which cause we faint not, but though புறம்பான மனுஷன் எப்படி அழிக்க முடியும்? how is that we can destroy? எப்படி அழிவான்? And how will he perish? நான் சொல்லுகிறேன், I would say, உள்ளான மனிதனிலே ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்படுகிறான். and the inner man is renewed day by day. நமக்கு நல்லா தெரியணும், We should know, என் உள்ள ஒரு மாற்றம் உருவாகிட்டு இருக்கு. and there is a change in me. உள்ளான மனுஷன் புதிதாக And if the inner man is renewed every day, வெளியான மனுஷன்ல அழிவு நிச்சயமாய் இருக்கும். the outer man will be destroyed or will perish, நிச்சயமாய் மாற்றங்கள் உருவாகும். and there will be changes coming about. நம்முடைய மாற்றம் உருவாக வேண்டியது உள்ளே. And the change that got to come is தேவனுடைய inward. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. ஆண்டவரே இயேசு சொன்னார், The Lord said, உன்னுடைய புறம்பான பகுதி சுத்தமாகும்படியாக, வெளிப்புறம் சுத்தமாகும்படியாக, and if your outer got to be clean, உன் உட்புறத்தை சுத்தமாக்குன்னு சொன்னார். and you got to clean your inner. சிலர் நினைக்கிறாங்க உள்புறம் சுத்தமா இருந்தா போதும். And some people did say, ஆனா if the இயேசு inner man என்ன is, சொன்னார்னா, நீ உள்புறத்தை சுத்தமாக்கினால் தானாகவே வெளிப்புறம் என்ன ஆயிரும்? and if the inner man is சுத்தமாகும். clean, if the inner man is clean, the outer man will, சுத்தமாகும். the outer man will தேவனுடைய automatically நாமத்துக்கு get clean. மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. நிச்சயமாய் மாற்றம் வரும் என்பதிலே சந்தேகமே இல்லை. There will be a change brought about, there is no doubt in it. நீங்கள் தவறாய் விளங்கிக் கொள்ளக்கூடாது. And you இயேசு பேதுருவை மேலே கொண்டு போனார்.
Lord took மூன்று Peter பேரை மறுரூபமலை கொண்டு போனார். and he did அவர்களுக்கு முன்பதாக மறுரூபமானார். and there he transformed himself அவருடைய சரீரம் மாறிற்று. and his body was changed அவருடைய சரீரம் மாறிற்று. and there was a transformation. வேதம் சொல்லுகிறது The Bible says அவருடைய முகம் மாத்திரம் மாறல, and it is not his countenance அவர் alone, சரீரம் மாத்திரம் மாறல, not his body alone, வெளிப்பிரகாரமும் மாறிச்சு. and even the outward changed totally. உள்ளே மாறுமானால் வெளியே மாறும். If the inner man is transformed, the outer man நாம் also உள்ளே will. மாறுகிறோம் என்பதற்கு அடையாளம் வெளியே மாற்றங்கள். And if there is a change inward, it will be exhibited தேவனுடைய outwardly. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to நம்முடைய God. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே In our Christian life, நாம் நம்முடைய சரீரங்களை அவயவங்களை அழிக்க வேண்டுமானால் and we got to control the members of the body, நம்முடைய உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாகணும். and the inner man should be renewed every day. அதில் ஒரு புது உண்டாகணும், And it got to be ஒரு புது renewed. பலன் And உண்டாகணும், a new strength will ஒரு come. புதிய வெளிச்சம் And உண்டாகணும், there will be a new light. ஒரு மறுரூபம் And there உண்டாகணும். will be a transformation. அப்ப நம்ம என்ன செய்வோம்னு கேட்டீங்கன்னா, Then what would you do? சரீரத்தை அழித்து Then we will destroy. கிறிஸ்துவின் சிங்காசனத்தில் இருக்கிற மேலானவைகளை நாம் நாடுவோம். நம்முடைய ஜீவனாய் கிறிஸ்து வெளிப்படுவார். When it is transformed, then we will seek for the things of above. Then we will be with the Lord. மூன்றாவதாக Thirdly, 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 1 Corinthians chapter 2 9 வசனம் பாருங்கள். and verse 9. எழுதியிருக்கிறபடி ஆ. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவளுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை. அப்ப யாருக்கு தேவன் ஆயத்தம் பண்ணினார்? To whom did the Lord ordain? தேடுறவங்களுக்கா? Is it who they seek? ரட்சிக்கப்பட்டவங்களுக்கா? Is it the one who are saved? யாருக்கு ஆயத்தம் பண்ணினார்? தேவன் முன்னமே ஆயத்தம் பண்ண போறேன்னு And சொன்னது whatever has been, யாருக்கு ஆயத்தம் பண்ணினார்னா அன்பு கூறுகிறவர்களுக்கு. and it is to the people who love him. ஒரு கூட்டம் இருக்கிறது. There is a group. அவர்கள் யார் தெரியுமா? You know who they are? தேவனிலே அன்பு And they are கூறுகிறார்கள். the one who love the Lord. ஆகையினால் தான் இந்த ஊழியத்தை பேதுரு கையிலே ஆண்டவர் கொடுக்கிறதுக்கு முன்னாக Hence the Lord, before giving this ministry unto Peter, he says, ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டார், பேதுருவே Peter, நீ என்னில் அன்பு கூறுறாயாப்பா? lovest thou me? இவர்கள் Peter, எல்லாரையும் காட்டில் அன்பு கூறுகிறாயா? do you love me more than these? அப்ப தேவன் எதிர்பார்க்கிற கூட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா And what is the group of people that the Lord seeks? அன்பு கூறுகிற கூட்டம். And it is the group that love the Lord. இந்த அன்பு என்ன செய்யும் என்று What சொன்னால் will the love do? நம்மிலே அன்பு கூறுகிறவராலே நாம் முற்றிலும் ஜெயம் And கொள்ளுகிறவர்களாயிருப்போம். because we love the Lord, we will be triumphant. இந்த அன்பு என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா What will the love do? என்ன பாடுகள் வந்தாலும் பிரிக்க முடியாத உறவிலே இருக்கும். And whatever the afflictions that may come, it will not என்ன separate us. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன பிரிக்க And முடியாது. it will not separate us from the என்னிலே Lord. அன்பு கூறுகிறவராலே Because you love நான் me, முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவனாயிருப்பேன். I will be victorious because தேவனுடைய I love the Lord. நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to God's holy அப்ப name. நான் இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன். In Jesus' name I ஒருவன் believe. தேவனிலே அன்பு கூறுகிறேன் என்று If சொல்வானானால் a person says that I love the Lord, அவன் யாராயிருப்பான்? and who he shall be, அவன் ஜெயம் கொள்ளுகிறவனாயிருப்பான். that person will be victorious. நீங்கள் 7 சபைக்கு செய்திகளை வாசித்து பாருங்க. And if you read about the ஒவ்வொரு messages to, சபைக்கு தேவன் செய்திகளை அனுப்பின and he போது gives different messages to different churches, கடைசியாக முடித்தார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ? and he says he shall be ஜெயம் victorious. கொள்ளுகிறவர்கள் எவர்களோ என்று சொல்லவில்லை. And he doesn't say they will be victorious, but he says they that love the Lord will be நீங்கள் victorious. வெளிப்படுத்தின விசேஷம் Revelation, தயவு செய்து 2 அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் Revelation chapter 2. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். And that who has ears may you hear. செய்தி யாருக்கு? To whom is the message? செய்தி யாருக்கு? To whom is the message? சபைக்கு, It is to the church. சபைகளுக்கு, It is to the சபை churches. மக்களுக்கு. And it is to a ஆனால் member. But என்ன எழுதியிருக்கணும்னா ஜெயம் கொள்ளுகிறவர்கள் எவர்களோ? and they are victorious. ஆனா பைபிள் அப்படி எழுதல. The Bible doesn't write like that. ஜெயம் கொள்ளுகிறவன் And he who is எவனோ? victorious. Who is victorious? எவனோ? Who is victorious? எல்லாரும் கேட்டாங்க.
Everyone asked. எல்லாரும் கேட்டாங்க. Everyone asked. சபையில உள்ள இத்தனை ஆயிரம் பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. And you எங்கெங்கெல்லாம் கேட்டுக்கிட்டு people are இருக்கீங்க. listening to this message. எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. Everyone are hearing. எல்லாருக்கும் செய்தி கொடுக்கப்பட்டது. The message is being given to you. காது உள்ளவெல்லாம் கேளு. They those who have ear can எல்லாரும் hear. கேளு. Everyone should hear. ஆனால் But பரலோகத்தின் நன்மைகளை அனுபவிக்க வேண்டுமானால் if you got to experience, கேட்கிறவங்க இல்ல, and if you want to experience, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, and it is one who is victorious. ஜெயம் கொள்ள வேண்டுமானால், And if you want to be victorious, என்ன எதனால ஜெயம் கொள்ள முடியும்னு கேட்டீங்கன்னா, how can be victorious? என்னில் அன்பு கூறுகிறவராலே, And they who love me will be என்னில் victorious. அன்பு கூறுகிறவராலே, If you love me, you will நான் be victorious. முற்றிலும் ஜெயம் I will be கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன். victorious. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. இயேசுவோடு இருக்க போகிறவர்கள் யார்? And who are the people who got to live with the ஜெயம் Lord? கொண்டவர்கள். They are victorious in the Lord. ஜெயம் கொண்டவர்கள். They are victorious in the Lord. வசனத்தை கேட்டவங்க இல்ல, It is not the people who hear the word. வசனத்தை பிரசங்கிச்சவங்க இல்ல. It is not the preachers. நான் சொல்வேன் தூதன் கூட இல்ல அங்க. Not even the angels. தூதன், இந்த சபையினுடைய தூதன், And the one who gives the எபே message. சபையினுடைய தூதனுக்கு எழுதப்பட்டது. And it has been written to the angel of the Ephesian நீ church. தூதனா இருக்கறப்பா, You are the angel. நீ வந்துருவ. And you are the ambassador. You will come. நீ தூதன், என் பாஸ்டர் ஆனாலும் சரி, Even if you are a pastor, யாரானாலும் சரி, whoever you might be, நீ யாரா இருக்கணும்னா ஜெயம் கொள்ளுகிறவனாய். you got to be victorious. Only then you will abide with me. நான் பயத்தோடு சொல்லுவேன், With fear I tell you. வந்ததுனால சொல்றேன், Because you are here I tell you. ஊழியர்களாய் இருக்கிறதுனால Because you are ministering unto the Lord, பரலோகம் நினைச்சிட கூடாது. your heaven is not guaranteed. நம்ம பாஸ்டர், நாம நிறைய பேரை ஜெபம் பண்ணி அடக்கம் பண்றோம், And we do pray and then bury many. ஆனால் நமக்கு பரலோகம் நினைச்சிட கூடாது. But it is not that we heaven is confirmed. I mean, it's given to you. இயேசு ரெண்டு சம்பவத்தை சொன்னார். The Lord spoke to தம்முடைய two groups, ஊழியர்களை அழைத்து and he called his அவருடைய ministers, திறமைக்கு தப்பதாக and according to the 5 talent, தாலந்து, 5 talents, 2 தாலந்து, 2 talents, 1 தாலந்து கொடுத்தான். and he gave 1 talent to each. ரெண்டு பேர் வந்தா 5 பெருக்குனான். One person he multiplied into 10. ரெண்டையும் பெருக்குனான். Even the one who received 2 also multiplied 2. அவங்களுக்கு ஆண்டவர் சொன்னாரு, Then he said, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி. then you shall enter into the joy of the Lord. நீ யாரா இருந்தனால, Because உத்தமம் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே எஜமான் பிரவேசி. and you who have been truthful unto me, you enter into the kingdom. இருக்கான் உபயோகமற்ற ஊழியக்காரன். And there is another person who toiled not. அவனை எங்க போடணுமா? You know where he said he was sent? அக்னி கந்தகம் எரிகிற கடல்ல பா. And he ஊழியக்காரன் எங்க போவான்? and he was cast into tormentor's place. பாஸ்டர் போவாரா? Will the pastor go? போவாரு. He will. அவரும் உத்தமம் உண்மையுமாக தன்னுடைய கடமையை நிறைவேற்ற தவறுவானானால், If that pastor is true and faithful unto the Lord, he will enter. பாஸ்டர்க்குனால பரலோகம் அவருக்கு ரிசர்வ்ட் இல்ல. Because he is a pastor, heaven is not guaranteed. அவன் கடைசியாக தன்னுடைய வேலையை உத்தமமாய் And he நிறைவேற்றணும். got to be faithful unto the last. உண்மையாய் And he நிறைவேற்றணும். got to be truthful. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to God's holy name. நான் தாழ்மையா சொல்லுவேன், Humbly I tell you. யார் அங்கே மேலே போவார்கள்? And who will go with the Lord? ஜெயங்கொள்ளுகிறவர்கள். Those who are victorious. அப்ப நாம் அங்க வரணும்னு உண்டானால், And if you ought to be there, நம்முடைய ஜெயத்துக்கேற்ற காரியங்களை தேடுங்கள். that you got to seek the things of above. ஜெயம் பெற்றவர்களாய் நில்லுங்கள். That you got to be victorious. நாம் ஜெயம் இல்லாமல் மேலே வர முடியாது. And if you are not victorious, you can't be over there. அந்த ஜெயம் கொள்ளுவதற்கு To seek the victory, அன்பு கூறுங்கள். you got to love. மணவாட்டி சொல்லுவாள், The bride would say, நேசத்தினாலே நான் சோகமாயிருக்கிறேன். because the love I have towards you, திரளான தண்ணீர் அன்பை அவிக்கவே முடியாது. and the tears will not wipe away the love. என்ன நடந்தாலும் என்னை பிரிக்க முடியாது. Come what may, nothing can separate me. இயேசு என்னை பிரிக்க முடியாது. Nothing can separate me from the அந்த Lord. அன்பினால் நான் சோகம் அடைவேன். ஆனால் If the love will make me sad, அவங்களுக்கு தான் சொல்லியிருக்கு, ரோமர் 8:28 Romans 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. All things will work together for good for those who love the Lord. எல்லாம் ஒன்று சேர்ந்து And everything அந்த combined, நன்மைக்கு நேராக நடத்துகிறது. it would lead you unto good. யாரே? For who? யாரே? For who?
அன்றைய தீர்மானத்தின்படியே அழைக்கப்பட அன்பு For கூறுகிறார். those who have been called according to His. யாரை தேவன் நடத்துவார் என்று சொன்னால் Whom will the Lord lead? அன்பு கூறுகிற ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். There is a group of people who love the Lord. என்ன வந்தாலும் அன்பு Come what கூறுவேன். may, we will love the அதை Lord. பிரிக்கவே முடியாது. Nothing can separate them from the Lord. கடைசியாக Last of all, யார் தேவ சமூகத்துக்கு வருவார்? and who will reach the goal? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 2 Peter 14ஆம் வசனம். and verse 14 we read. ஆகையால் பிரியமானவர்களே இவைகள் வர காத்திருக்கிற இவைகள் வர முன்னால் சொல்றார் புதிய வானம் புதிய பூமி இதெல்லாம் நீங்க வர காத்திருக்கிறீங்க. இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் கரையற்றவர்கள் பிழை இல்லாதவர்களுமாய் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியிலே காணப்படும்படி That you might be found in His presence and peace அப்ப without தேவ spot or blemish. சந்நிதியிலே யார் காணப்படுவார்கள் என்றால் And who will be found in the presence of the Lord? தேவனோடு சமாதானமா இருக்கிறவர். And those who are in peace with the Lord. தேவனோடு சமாதானமா And இருக்கிறவர்கள். they will be found who are in peace with the Lord. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. பரிசுத்தத்தை பூரணப்படுத்துகிறவர்கள், And you got to perfect yourself in தங்கள் holiness. அவயவங்களை அழிக்கிறவர்கள். And those who control the members of the body. சொல்வேன் ஆனால் I would say. அன்பினால் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். And they, those who are victorious in love. கடைசியாக Last of all. தேவனோடு And சமாதானமாய் they, those who are in peace with the Lord. கர்த்தரை சமாதானமாய் சந்நிதியிலே காணப்பட ஜாக்கிரதையார். And we got to be very careful to be in peace with the Lord. நாம் அவரோடு இருக்கணுமானால், If you got to be with Him, அவருடைய சந்நிதியில காணப்படணுமானால், and if you have to be in நாம His எப்படி place, காணப்படணும்னு கேட்டீங்கன்னா, how we should be. கரை இல்லாதவர்களாய், We should be without spot. பிழை We இல்லாதவர்களாய். should all be without அதை blemish. நீங்க எபேசியர்ல கூட வாசிக்கும் போது, Even in Ephesians we read, எபேசியர் நிருபம் தயவுசெய்து 5ஆம் அதிகாரம், Ephesians chapter 5. எபேசியர் தயவு செய்து 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் அங்க பவுல் எழுதுவார். Paul writes here, 27ஆம் வசனம் வாசிங்க. 27. கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக தமக்கு நிறுத்திக் கொள்வதற்கு. அப்ப எந்த சபையை தமக்கு நிறுத்துவார் கேட்டீங்கன்னா, Which church will you take? கரையற்றது, That which is without திரையற்றது, without wrinkle, பிழையற்றது, and without blemish, மகிமை உள்ள சபை. and that which is glorious. ஆசீர்வாதமான சபை இல்ல, And it is not a defiled church. பணக்கார சபை இல்ல, It is not a rich church. குறையில்லாத ஒரு சபை அல்ல. It is not a church which is in want. நான் சொல்வேன், எந்த சபையை நிறுத்துவான்னு கேட்டீங்கன்னா, And which church will you take with கரை him? திரை That which is without பிழை spot இல்லாத and which is without ஒரு blemish, மகிமையான ஒரு சபை and that which is glorious with the தமக்கு Lord. முன்பாக ஆண்டவர் நிறுத்திக் கொள்வார். And the Lord will make the church to stand before நான் him. சொல்லுவேன், I would say, இந்த சபை எப்படி பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா, how this church will look கரை at. திரை பிழை இல்லாமல் And that which is without spot, wrinkle, சமாதானத்தோடு, and that which is with peace with the Lord. சமாதானத்தோடு. That which is with peace with the Lord. இதைத்தான் கடந்த வாரம் நான் சொன்னேன். This is what I said last week. எப்படி சமாதானம் வரும்? How will the peace come to you? யோபு 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, நீர் Job அவரோடு 22:21. பழகி நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும். சமாதானமாய். And you got to get yourself acquainted with the Lord and be peace. ஆண்டவரோடு எப்படி சமாதானமா இருக்க முடியும்? How can you be in peace with என்ன the Lord? செய்யணுமா? You got நீர் to அவரோடு பழகணும். you got to acquaint yourself with the Lord. முடியுமா? Is it possible? அவரோடு பழக முடியுமா? Is it possible to acquaint yourself with the Lord? சொல்லுங்க. Please say. முடியுமா முடியாதா? Thank you, Lord. முடியுதான்னு எழுதியிருக்கிறான். Thank you. அவரோட பழகி சமாதானமாய் இரு அப்படின்னா முடியும். Acquaint yourself with the Lord and be at peace with Him. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. Glory be to God's holy name. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனோடு சந்திக்கணுமானா, If a man, தேவன் இருக்க வேண்டுமானால், and if you have to be with the Lord, and if you want to be, இங்கே நாம் அவரோடு சமாதானமா இருக்கணும். we got to be in peace in this world.
அவரோடு பழகணும். You got to get yourself acquainted with him. அவரோடு பழகணும். You got to acquaint yourself. அவரோடு நீங்க பழக பழக And if you get yourself acquainted, அவரோடு சமாதானமாக ஆக and if you are in peace with the Lord, நீங்க பின்னால வாசித்தீங்கன்னா and if you read later, அக்கிரமம் கூடாரத்தை விட்டு விலகும். and everything which is defiled will be கர்த்தருடைய leaving. வேதம் சொல்லுது, The Bible says, உங்கள் எண்ணத்திலே பொன்னும் வெள்ளியும் ஆற்று கற்களை போல உங்க எண்ணத்துல வந்துரும். and you would consider gold and silver as the pebbles of the river. கர்த்தர் உங்களுக்கு மன மகிழ்ச்சியாய் இருப்பார். The Lord will be a joy unto you. கர்த்தரே உங்களுக்கு யாரா மாறிடுவார்னா, And who will the Lord be? கர்த்தரே பொன்னா மாறிடுவார். The Lord himself will become gold. கர்த்தரே பொன்னா மாறிடுவார். The Lord himself will become gold. மகிழ்ச்சி யாரு? And what is the joy? மகிழ்ச்சி யாரு? கர்த்தரே மகிழ்ச்சி. The Lord himself will be the joy for you. இப்ப பொன்னா யாரு மாறிட்டார்னா, And who has கர்த்தரே பொன்னா மாறிட்டார். the Lord himself has transformed as gold. எப்போ? When? நீங்க ஆண்டவரோடு பழக பழக, The more you get yourself acquainted, அவரோடு சமாதானமாக ஆக, and the more you are in peace with the Lord, இன்னொரு காரியம் நடந்துகிட்டே இருக்கு. there is a transformation. உங்க வீடு பரிசுத்தமாகும், Your family will become holier. உங்கள் எண்ணம் பரிசுத்தமாகும், Your mind will become holier. உங்களுடைய மகிழ்ச்சி பரிசுத்தமாகும். And your joy will become நீங்க holier. இப்ப எதுல மகிழுவீங்கன்னா, And in what do you rejoice? இந்த உலகத்து காரியம் ஒண்ணுலே நீங்க மகிழ மாட்டீங்க. And you will not enjoy yourself materially. உலகத்து மக்கள் அறுப்புல மகிழ்கிறாங்க. The people of this உலகத்து world மக்கள் ஆசீர்வாதத்துல மகிழ்கிறாங்க. rejoice in the harvest. உலகத்து மக்கள் மேன்மேல மகிழ்கிறாங்க. And they rejoice in the glory. ஆனால் தேவனுடைய பிள்ளைக்கு எதுல மகிழ்கிறாங்க கேட்டீங்கன்னா, And who the children of the Lord will rejoice? கர்த்தரிலே மகிழ்கிறாங்க. He will rejoice in the அவரே Lord. உனக்கு மன மகிழ்ச்சியா The இருப்பார். Lord himself will become your joy. அதனால தான் தேவ மனுஷன் ஜெபம் பண்ணா, That's why the servant of the ஆண்டவரே Lord prayed. உம்முடைய ஜனங்கள் உம்மிலே மகிழ்ந்திருக்கும்படி The நீர் children, இந்த ஜனங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரா? Lord, raise these people up again that they will திரும்ப rejoice. உயிர்ப்பிக்க மாட்டீரா? They will rejoice in you, Lord. நான் சொல்ல உயிர்ப்புன்னு சொல்றது எழுப்புதல். It is renewal. எழுப்புதல். And it is the இந்த revival. எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறார்கள். Lord, people do எழுப்புதலை pray for அனுப்பும், revival. எழுப்புதலை அனுப்பும். நல்லது. People pray for revivals. எழுப்புதல்னா என்ன? What is that? Revival means இன்றைக்கு ஜனங்கள் உலகத்திலே மகிழ்கிறார்கள். the people rejoice in உலகத்து the மேன்மையிலே material world. மகிழ்கிறார்கள். They rejoice in the உலகத்து material. ஆசீர்வாதத்திலே They மகிழ்கிறார்கள். rejoice in the blessing. ஆனால் உண்மையான ஒரு கர்த்தரிலே மகிழ What does தொடங்குவார்கள். the revival really mean? என்னுடைய மகிழ்ச்சி கர்த்தரிலே. My joy is in the என்னுடைய Lord. மகிழ்ச்சி கர்த்தரிலே. My joy is in the Lord. என்னுடைய மகிழ்ச்சி கர்த்தரிலே வரும்போது, When the joy is there in the Lord, இந்த உலகத்து காரியங்களை நான் வெறும் கற்களாக எண்ணுவேன். everything of this world I consider as உலகத்தினுடைய dust. பொருட்களை கற்களாக நான் எண்ணுவேன். Everything of this world I consider தேவனுடைய as dust. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. ஆண்டவர் எனக்கு பொன்னா The மாறிடுவார். Lord himself will become a goal for me. பொன்னாக The மாறிடுவார். Lord himself will be a treasure for me. ஹalleluya. Hallelujah. நான் இப்போ யார்ல மகிழுவேன்னு கேட்டீங்கன்னா, And whom do I rejoice? நான் சொல்லுவேன், I would say, நான் பரலோகத்துக்கு போக போறோம். we are going to the heaven. எதுல மகிழ போறீங்க? And what are you going to rejoice? கனியா? Is it the fruit? கோல்டா? Is it the gold? தூதர்களா? Or the angels? அங்க மகிழ்ச்சி என்ன? And what will you rejoice in heaven? சொல்லுங்க. The Lord himself. இயேசுதான் மகிழ்ச்சி. Thank you, Lord. The Lord himself. இது எல்லாம் இந்த கனியும் பொன்னும் மண்ணும் எல்லாம் மண் அங்க இருந்தும், And everything இயேசு will- மாத்திரம் இல்லாவிட்டால் You அங்க might என்ன find இல்லை? everything in heaven, but if சொல்லுங்க. Jesus is not there, நான் சொல்லுவேன், everything is waste. இந்த ஒண்ணுமே இல்லாட்டாலும் If we do not have, இயேசு மாத்திரம் இருப்பாரா? if we have Lord alone, அது போதும். it's more than enough. அது போதும். It's more than enough. அதாங்க பேதுரு சொன்னான். That's why Peter said, அந்த இயேசுவினுடைய அந்த மறுரூப சாயலை பார்த்த உடனே the moment he seen the transfiguration, என்ன சொன்னான் தெரியுமா? you know what he said? என் வீடு வேணாம், I do not want my house. என் குடும்பம் வேண்டாம், I do not want my family. ஒண்ணு வேண்டாம், I do not want anything. இங்கேயே உட்காந்துக்கிறேன். May we put up a tent and dwell here. ஏன் இங்க ஜீவ விருட்ச கனி இருக்குனியா? Is the fruit of life is not there? இங்க பொண்ணு இருக்குனியா? Is it because of gold? இங்க வேற ஏதாவது இருக்குனியா? Is there anything else? இல்ல இல்ல. It's not for அந்த that. இயேசுவின் மகிமையை பார்த்த உடனே The moment he seen the glories of இங்கேயே Jesus, இருந்துடலாம். he said, "Let us abide here itself." இங்கேயே இருந்துடலாம். He said, "Let us abide here." மகிழ்ச்சி கர்த்தர்ல வந்துருச்சுங்க. If only you enjoy yourself in the Lord. நான் சொல்லுவேன், If you rejoice, நம்முடைய மகிழ்ச்சி எங்க?
Where is your rejoicement? நீங்க மகிழ்ச்சியா கர்த்தரை ஆராதிப்போம் என்று சொல்லுகிறோம். You say that you want to rejoice in the Lord. எத்தனை பேர் கர்த்தரிலே மகிழ்ந்து ஆராதிக்கிறீங்க? How many of you all really rejoice in the Lord? எத்தனை பேர் கர்த்தர் கொடுத்த நன்மைக்காக மகிழ்ச்சி ஆராதிக்கிறீங்க? And how many of you all rejoice because of the blessing? நிறைய பேர் கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. A lot of people தெரியுமா? do rejoice. கர்த்தர் நமக்கு நன்மை செய்தார். The Lord has been good to us. கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். The Lord has been helpful. கர்த்தர் நம்மை சுகமாக்கினார். The Lord has healed us. கர்த்தர் நமக்கு பலத்தை The கொடுத்திருக்கிறார். Lord has given us strength. கர்த்தர் நமக்கு ஐஸ்வரியம் The கொடுத்திருக்கிறார். Lord has given us அதனால ஓகே ஆராதனை நடக்கிறது. That is why we worship the Lord. அதெல்லாம் ஆராதனை. That is not the worship. அது ஆராதனை இல்ல. That is not the worship. நான் எதிலே மகிழுவேன்? And what am I rejoicing? கர்த்தர் உடையதிலே அல்ல கர்த்தரிலே மகிழுகிறேன். I got to rejoice in the Lord and not தேவனுடைய in the நாமத்துக்கு blessings of மகிமை the Lord. உண்டாவதாக. Glory be to God's holy name. நான் கர்த்தரிலே மகிழுகிறேன். I got to rejoice in the Lord. அதனால தான் சொன்னா That's why I said, கர்த்தரோடு பழகு. acquaint yourself with the Lord. இங்க பழகுப்பா. Get yourself acquainted in this earth. இந்த உலகத்துல பழகு. Acquaint Him in this world. நான் சொல்லேன் வாலிபர்களே கன்னியர்களே Dear youth, நீங்கள் யாரோடு பழகுவதை காட்டிலும் with whoever you might have fellowship, வெரி குட் ஃப்ரெண்ட் there is a நல்ல நண்பர் நமக்கு இருக்கிறார். there is a good friend waiting for you. யார் தெரியுமா? You know who is? நம்முடைய இயேசு. Thank you, Lord. It's a Jesus Christ. எத்தனை பேர் சொல்லுவீங்க? And how many of you all will say? உங்க நண்பரோடு நீங்க எவ்வளவு நேரம் செலவு பண்றீங்க? How many hours do you spend with your friends? உங்களுடைய ஃப்ரெண்டோட நீங்க எவ்வளவு நேரம் செலவு பண்றீங்க? How many hours do you spend with your friends? உங்களுடைய இயேசுவோடு எவ்வளவு நேரம் செலவு பண்றீங்க? And how many hours do you spend with எவ்வளவு Lord? நேரம் இயேசுவோடு பழகுறீங்க? And how many hours do you acquaint yourself with the Lord? நீங்க பழகி பாருங்க. Get yourself acquainted. நீங்க பழகி பாருங்க. And if you acquaint, நான் சொல்லுவேன் I would say, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. glory be to God's holy name. நாம் இயேசுவை போல மாறணும்னா Then we will become like Jesus. இயேசுவோடு பழகுங்க. We got to get yourself தேவனுடைய acquainted with the நாமத்துக்கு Lord. மகிமை உண்டாவதாக. Glory be to God's holy name. நாம் பழகுவோமானால் If only you acquaint, நாம் சமாதானமாய் இருப்போம். we would be at peace. நம்முடைய சிந்தனைகள், Our mind, நம்முடைய வீடுகள், our family, நம்முடைய எதிர்பார்ப்புகள், and whatever we நம்முடைய expect, ஆசா பாசங்கள் and whatever is our expectation, எல்லாமே இயேசுவாய் மாறி and it will be transformed like Christ Himself. என்னுடைய முகத்தை நான் ஏறெடுப்பேன். And I would look onto His face. என் முகத்தை நான் ஏறெடுப்பேன். I will look onto His face. நான் சொல்லுவேன் I would say, ஆவியா நம்மோடு இன்னைக்கு பேசுவாரா? let the Holy Spirit speak to us. ஆண்டவர் என்னோடு பேசுவாரா? May the Holy Spirit speak to you. Lord, ரட்சிக்கப்பட்ட நான் I who have been saved, பரிசுத்தத்தை பூரணமாக்குறேன். may the holiness in me be perfected, Lord. கர்த்தரை தேடி ஆசீர்வதிக்கப்பட்ட நான் The blessings that I have got from the Lord, அழிக்க வேண்டியவைகளை அழிக்கிறேன். whatever I got to put away, let me put away, Lord. எனக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று நினைக்கிறேன் நான். And whatever been destined for me by the Lord, அன்பினால் ஜெயகரமான வாழ்க்கை let me be victorious in the Lord in love. அவரோடு சமூகத்தில் இருப்பேன் And என்று விசுவாசிக்கிற நான் if I have the confidence that I will be with the Lord, அவரோடு பழகி may I get acquainted with Him. அவரோடு சமாதானமாய் இருக்கிறேன். May I get myself acquainted with the Lord and dwell with Him. Lord, இந்த வாழ்க்கையை எனக்கு தாரும். Lord, may you help me to have this life, Lord. எத்தனை பேர் இதை விரும்புகிறீர்கள்? And how many of you all want this kind of life? எல்லாம் முழங்கால் போய்டும். May we all kneel down. ஹல்லேலூயா. Hallelujah. தனை காத்து கொள்ளும் என் உள்ளேனில் எப்போதும் வாசம் செய்யும் என் நேசரே என்னை காத்து கொள்ளும் என் உள்ளேனில் எப்போதும் வாசம் செய்யும்
ஆண்டவரே உம்முடைய தயவுள்ள கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். We commit our lives into thy hands, Lord. எங்கள் மத்தியில் இருக்கிற உம்முடைய கரத்துக்காக உமக்கு நன்றி. We thank you for your hand which is amongst us, Lord. நீர் எங்களை ஒரு பெரிய தீர்மானத்தோடு எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர். Lord, you have selected us, Lord Jesus, with a great plan, Lord. உம்மோடு இருக்கும்படியாக எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர். Lord, you have called us, Lord Jesus, to dwell with you, Lord. எங்கள் பரிசுத்தத்தை நாங்கள் பூரணப்படுத்தி Lord, may we perfect our holiness, Lord. அழிக்க வேண்டியவைகளை நாங்கள் அழித்து May we mortify the things that we got. ஜெயம் எடுக்க வேண்டியவைகளிலே நாங்கள் ஜெயம் எடுத்து Wherever we got to be victorious, may we be. சமாதானமாய் உம்முடைய முகத்தை தரிசிப்பதற்கு May we face you, Lord Jesus, in எங்கள் peace. எல்லாருக்கும் இரக்கம் பாராட்டுங்க சுவாமி. Lord, help us, Lord Jesus. அடியானை ஒப்பு கொடுக்கிறேன். I commit myself, Lord. இந்த சபை முழுவதும் அடியான் ஒப்பு கொடுக்கிறேன். I commit the whole church into thy hands. நாங்கள் ஒருவராயில் அபாத்திரமாய் போய்விடாதபடி May we not be found wanting, Lord, in your நீர் balance. வரும்போது நாங்கள் எல்லாரும் உயிர் தெழுவதற்கு தகுதி உள்ளவர்களாய் May இருக்கும்படி we be perfect, Lord Jesus, in your எங்களை resurrection. ஆயத்தப்படுத்தப்பா. Lord, may you prepare us, எங்களை Lord. ஆயத்தப்படுத்தும். May you prepare us, Lord. நீர் சத்தியத்தை தருகிற தேவன் மாத்திரம் அல்ல, You give us not only the truth, அதில் கிருபைகளையும் தருகிறவர். you give us grace, Lord. எங்களை நடத்தப்பா. May you lead us, Lord எங்களை Jesus. நடத்தும். May you lead us. நாமத்தை May மகிமைப்படுத்தும். your name alone be glorified. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' matchless name we pray. ஆமென். Amen. ஆமென். Amen. நம்முடைய கர்த்தர்